ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகா டைரிஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மோஸ்ட்லி வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருந்த அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே போக போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, ஒரு 6:30 இருக்கும். அந்த மாதிரி டைமில் தான் நாங்கள் வந்து என்ட்ரி ஆக போகிறோம். கண்டிப்பாக இந்த காட்டு பகுதி பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த வேலை வந்து நம்ம போனோம்னா பெஜலட்டி, மாவனத்தம், ராமரணை இந்த ஊர்களெல்லாம் பார்க்கலாம். இது வந்து எங்கே ஜாயிண்ட் ஆகுதுன்னா தலமலை வில்லேஜ்குள்ளே ஜாயிண்ட் ஆகுது. கோபிச்செட்டிப்பாளையம் கோட்டம், தாளவாடி உட்கோட்டம், கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு எல்லை ஆரம்பம். புலிகள் காப்பகம், வெல்கம் டு சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ். கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் கூட அதில் ஒரு அண்ணா சொல்லியிருந்தாங்க இந்த வே வந்து ரொம்ப த்ரில்லாக இருக்கும்ன்ட்டு. நாங்கள் பார்த்திங்கன்னா 2 பேர் தான் போக போகிறோம். பட்டு இந்த வே வந்து நம்ம டே டைம் அண்ட் ஆஃப்டர்நூன் டைம்லேயே வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இப்போ நம்ம வேறு நைட் டைம் ஆக போகுது, அப்போ தான் போக போகிறோம். கைஸ், த்ரில்லர் அண்ட் ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த ரோடு பார்த்திங்கன்னா அடர்ந்த காட்டு பகுதிங்க. இதில் வந்து சிறுத்தை, புலி நடமாட்டம் அண்டு யானை வந்து பார்த்திங்கன்னா நட் ரோட்லேயே நிற்கும். அது வந்து இது குறுகலான பாதை தான். ஸோ நம்ம பார்த்து கவனமாக தாங்க போகணும். இங்கேருந்து ஊர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி தாங்க இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட் வரும். அதுக்கு இன் பிட்வீனில் வந்து 3 ஊர் வரும். அந்த மாதிரி தாங்க இருக்கும். அவங்களாம் வந்து பார்த்து சேஃப்டியாக தாங்க இந்த வழியில் வந்துட்டு போகணும். இங்கே வந்து இப்போ ஊர் வருதுங்க, காளி திம்பம் நேம் வந்து இங்கே லெஃப்ட் சைடில் போகுதுங்க இல்லையா, அந்த ஊருக்குள்ளே போகணும். இங்கே ஸ்டாஃப் பஸ்ஸஸ் கூட பார்த்தோம் இல்லையா என்ட்ரியில், ஸோ அது வந்துட்டு போகுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா மரங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கொஞ்சம் தூரம் வந்து இப்படி போயிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் ரொம்பவே ஹைட்டாக இருக்கும். இந்த பிளேஸ் பார்த்திங்களா, ஸ்கை அண்ட் இந்த வியூ அண்ட் அந்த காற்று வந்து சூப்பராக இருந்ததுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரோட்டில் போகும்போது இப்போ வளைவுகளெல்லாம் வரும் இல்லையா, அதில் வந்து யானை கூட நிற்கலாம். ஸோ நல்லா வந்து பார்த்து தான் ட்ரைவ் பண்ணிட்டு போகணும். பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறையா டைம் எங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. அண்டு இந்த வீடியோவோட மிடில் பார்த்திங்கன்னா யானை வரும். அதே மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்டில் எனக்கு வந்து ஒரிஜினல் சவுண்டு போடணும்னு ஆசை தாங்க. ஆனால் இன் பிட்வீனில் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து கால் வந்துடுது. அதனால் அது கொலாப்ஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்களா. ஒருத்தருங்க கூட சொல்லியிருந்தாங்க ஒரிஜினல் சவுண்ட்ஸ் போடுங்க, சூப்பராக இருக்கும்னு. இங்கே பார்த்திங்கன்னா எருமையெல்லாம் நட் ரோட்லேயே இருக்குங்க. ஒரு கும்பலாக வந்து அது படுத்துக்குங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா சிறுத்தை அடிச்சுட்டு போயிருங்க. அது வந்து ஊர்க்காரங்களோட எருமையாக தாங்க இருக்கும். நல்லா மேய்ச்சலுக்கு வரும். அதுக்கப்புறம் அதுவே ஈவினிங் ரிட்டன் போயிடும். இப்போ இந்த ட்ரீஸ் பாருங்களேன், டால் ட்ரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் இதை பார்த்தாவே பயமாக இருக்குங்க. இந்த டைமில் போகும்போது ஒரு காரும் இல்லை, எதுவுமே இல்லை, யாருமே ஆப்போசிட்டில் வரலைங்க. எனக்கு வந்து நாங்கள் இதுக்கு பிஃபோராக நிறையா டைம் வந்து இந்த வழியில் வந்திருக்கோங்க. அப்போ வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி நாங்கள் 4 பேர் வந்தோம். அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்க. அப்போது ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30 அந்த மாதிரி இருக்குங்க. அப்போது மழை வந்து நல்லா பிடிச்சிருச்சுங்க. இந்த வழியில் மழையும் வருது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறுத்தை நடமாட்டம் இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போனார் அங்கே இருக்கிற ஊர்க்காரர். அப்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயம் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா எங்கள் கூட 2 பேர் இருந்தாங்க. இப்போ வந்து தனியாக தாங்க போகிறோம். அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது.
காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மயில் கத்துதுங்க. இப்போ எப்படின்னாங்க, இப்போ லெப்பர்டு அண்டு டைகர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு சைன் தெரியுங்க. அந்த பேர்ட்ஸ் கத்துறத வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாங்க. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் போட்டிருக்குங்க இல்லையா போர்டு, அதில் மாவனத்தம் அந்த ஊர் தாண்டி தாங்க போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா அந்தந்த டைமுக்கு இருக்குங்க. ஸோ மக்கள் வந்து பஸ்ஸஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த என்ட்ரி பாயிண்ட்லேருந்து தலமலை வில்லேஜுக்கு போறக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகுங்க கண்டிப்பா. இந்த காடுகள் வந்து முடியறக்கு 45 மினிட்ஸ் ஆகுங்க. பேர்டு வந்து உட்காந்துட்டு இருந்தது பறந்து போகுதுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரிசார்ட்ஸ் வந்து தலமலையில் இருக்குங்க. இப்போ வந்து மோஸ்ட்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. ரிசார்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாளவாடி சுற்றி தாங்க வரணும். அப்படி வந்தால் தாங்க வர முடியும். மங்கீஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுவுமே பார்க்கலங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா சிறுத்தை எல்லாம் இருக்குங்க. இங்கே எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு தான் இருக்கும். நம்ம நல்லா வந்து ஷார்ப்பாக பார்த்துட்டு வந்தால் கண்டிப்பாக ஃபைன் பண்ணலாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, இப்போ நமக்கு வாமிட்டிங் வருது இல்லை அர்ஜெண்ட்டாக இறங்கணும் அப்படின்னா கூட எதுக்குமே இறங்கக்கூடாதுங்க வெளியே. ஏன்னா இப்போது இங்கே எந்த இடத்துலேருந்து வேணால் எந்த அனிமல்ஸ் வேணாலும் வரலாங்க இல்லைங்களா. ஸோ எதுக்காகவும் நம்ம இறங்கவே கூடாதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஊர் வந்துச்சுங்க. பெஜலிட்டிங்கிற ஊர் வந்து வந்ததுங்க. இந்த ஊர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா வீடுகள் வந்து இருக்கிற மாதிரி தாங்க இருந்தது. அண்டு கரண்ட் லைட்ஸும் நிறையா இருந்ததுங்க. இந்த பாதை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குங்கன்னா கொஞ்சம் வந்து ஹில்ஸ் மாதிரி இருக்குங்க. நம்ம மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கழித்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இறங்குற மாதிரி இருக்குங்க. திரும்பி வந்து நம்ம தலமலை ரீச் ஆனோன்னா மேலே ஏறுற மாதிரி ஃபீல் ஆகுங்க. இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து நிறுத்திட்டாங்க. எதுக்குன்னா டவர் கிடச்சிதுங்க இங்கே கால் பேசுறதுக்கு. அதனால் அர்ஜெண்ட்டாக வந்து பேசணும் அப்படின்னு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஐயோ எனக்கு பயங்க, எங்கேருந்து என்ன வரும்னே தெரியாது அப்படின்ட்டு. பிகாஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே டவர் கிடைக்காதுங்க. ஒரு பர்டிகுலரான பிளேசஸில் மட்டும்தாங்க கிடைக்கும். ஸோ அங்கே வந்து ஸ்டாப் பண்ணி வேணால் நம்ம பேசிக்கலான்னு வைங்களேன். இந்த பாத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி இருக்குங்க. சடனாக வந்து ஒரு டேர்னிங் வரும். அப்புறம் வந்து வளைஞ்சு வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும் ரொம்பவே. தலமலை பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டு அங்கே வந்து ஃபுல் ஃபாரஸ்ட்டாக இருக்குங்க அந்த டைமில். தென் வந்து தலமலை தாளவாடி வழியாக வெளியே வந்துங்க. புளிஞ்சூர் செக் போஸ்ட்டில் வந்து 9 o'clock வரணும் இல்லையா. ஸோ அதுக்குள்ளே வரணும் அப்படின்னாங்க. சீக்கிரமாக நாங்கள் போயிட்டே இருந்தோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி வழியெல்லாம் வருதுங்க. அதில் வந்து ஃபாரஸ்ட்டு மேபி ரேஞ்சர்ஸ் அவங்கெல்லாம் உள்ளே போகிறதுக்காக இருக்குன்னு நினைக்கிறேங்க. பட் அதுக்கப்புறங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வரும்போது இங்கே வந்து ஒரு ஹாரரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணோம். கண்டிப்பாக வந்து கோஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து எப்படின்னாங்க மக்கள் ஜீப் மாதிரி வச்சுருக்காங்க. ஏதாவது திங்ஸ் வேணும்னா அவங்கக்கிட்ட சொல்லி விட்டுருவாங்க வாங்கிட்டு வரதுக்கு. மேபி அவங்க வந்து இந்த மெயின் ஏரியாக்குள்ளே வந்து அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க.
கண்டிப்பாங்க. இங்க நல்லா மழையெல்லாம் வந்ததுன்னா, அருவி மாரி தண்ணி ஓடுங்க. தென் வந்து மலைச்சரிவு கூட நடக்குங்க. இங்க பார்த்தீங்களாங்க, யாருமே இல்லைங்க. ரொம்ப தூரம் வரைக்கும் நாங்க 2 பேர் மட்டும் தாங்க ட்ராவல் பண்ணோம். எனக்குன்னா ரொம்ப ரொம்ப பயம்தாங்க. ஆனா இப்படி வர்றது அன்சேஃப்டி தாங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு காரே ரிப்பேர் ஆச்சுன்னா கூட, நம்ம வந்து இங்க ஸ்ட்ரக் ஆகி நின்றுணுங்க. நாங்க வந்து எதுக்கு போனோம்னாங்க, ஒர்க் ரிலேட்டடா வந்துட்டு ஒருத்தங்கள மீட் பண்ணணுங்க. அதுக்காக போயிட்டுருந்தோம். பாம்பு புத்து வந்து நெறையா இருக்குங்க. அங்கங்க வந்துட்டு பெருசாவும் இருக்குங்க, சின்ன சின்னதாவும் இருக்கு. மேபி அது கரையான் புத்தா கூட இருக்கலாங்க. இந்த பிளேஸ்ல லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து யானை பார்த்துருக்காங்க. அது வந்து கொஞ்சம் முன்னாடியே நின்றுருந்தாங்காட்டி என்கிட்ட சொல்லவே இல்ல. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு தான் சொன்னாங்க. அது கிராஸ் ஆகி வந்துட்டோங்க நாங்க. இப்போ பாருங்களேன், ஊர் வந்திருக்கு. ஆனா இந்த ஊர் வந்து ராமரணைங்க. லெஃப்ட் சைட்ல ஒரு பாத் போகுதுங்க இல்லையா? அந்த வேல தான் போகணும். ரொம்ப தூரம் கழிச்சு 2 பேரு பைக்ல போயிட்டுருந்தாங்க. கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வேயோட எண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து சுடுகாடு தாங்க இருக்குது. இது வந்து யூஸ்ல இல்லைங்க. அப்புறம் இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க. இங்கே வந்து பீஸ் வேலி ரிசார்ட்டுங்க இது. மோஸ்ட்லி எல்லோரும் வந்திருப்பாங்க இங்கே. நாங்கள் வந்து ஒரு பெரிய யானை பார்த்தோங்க. அது நான் வீடியோ எடுக்கலன்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எகெயின் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வரும்போது நிறைய யானை பார்த்தோங்க. நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் நான் வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.